அறுசுவை சமைப்போம் சுவைப்போம் மோகன பிரியா நட்ஸ் கொழுக்கட்டை வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அரிசி மாவு எடுத்துக்கோங்க, 2 கப் எடுத்துட்டிங்கன்னா பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு அண்ட் தென் 1 டீஸ்பூன் நெய். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுடு தண்ணியை நல்லா கொஞ்சம் சுட வச்சு வார்மாக இருக்கிற மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தண்ணி ஒரு கிளாஸ்க்கு விட்டு அப்படியே பிசைஞ்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக வந்துடும். அந்த மாவை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, 2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. பீனட்ஸு, முந்திரி பருப்பு, வேர்க்கடலை இல்லை முந்திரி பருப்பு இல்லைன்னா பாதாம் எதனா நட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் திருவின தேங்காவை போட்டுட்டு நல்லா வறுக்கட்டும். பருப்பும் தேங்காயும் நல்லா வறுத்துடுங்க. இது கூட பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ எது வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே 3/4 கப்பு தேங்காய் 3/4 கப்பு வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா மெல்ட் ஆகிட்டோன்னே இந்த ஸ்டேஜில் இறக்கிடணும். இறக்கிட்டு கையிலே பிடிச்சா பால்ஸ் மாதிரி வந்துடும். இப்போ வந்து கொழுக்கட்டை மாவை எடுத்து கொழுக்கட்டை ஷேப்புக்கு நம்ம எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் பண்ணிடலாம். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி ஸ்டஃபிங் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு பாஸ்மதி ரைஸை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வச்சிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான குழந்தைங்க இது வெந்துடுச்சு 5 மினிட்ஸில் வெந்துடும். ஒரு டிஃப்ரெண்ட்டான கொழுக்கட்டையாகவும் இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அறுசுவை சமைப்போம் சுவைப்போம் நட்ஸ் கொழுக்கட்டை ரெடி. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி.